ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்தியாவுடைய தேஜஸ் விமானத்திற்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 நாடுகள் தேஜஸ் விமானத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தேஜஸ் விமானத்தோட டிமாண்ட் அதிகரிப்பதற்கு என்ன காரணம், எந்தெந்த நாடுகள் தேஜஸ் விமானத்தை வாங்க இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், இந்தியாவுடைய முன்னாள் ஏர் சீஃப் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியாவிற்கு ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியாவிற்கு எதற்காக ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் தேவை, இந்த விமானங்களை கொண்டு இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்திய பாராளுமன்றத்துல தேஜஸ் விமானங்களோட விற்பனை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் டிஃபென்ஸ் திரு அஜய் பட், மலேசியா இந்தியாவிடமிருந்து 18 தேஜஸ் விமானங்களை வாங்க முன் வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மலேசியா தவிர அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, ஈஜிப்ட், இந்தோனேஷியா, பிலிப்பைன் போன்ற 5 நாடுகள் தேஜஸ் விமானத்தை வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பா அர்ஜென்டினா மற்றும் ஈஜிப்ட் நாடுகள் தேஜஸ் விமானத்தை வாங்குவதற்கு அதிக ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. பிப்ரவரி 2019 ராயல் மலேசியன் ஏர்போர்ஸ் HAL நிறுவனத்திற்கு ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருந்தாங்க. இதை தொடர்ந்து HAL 2021 ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல மலேசியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த ப்ரொபோசல்ல மலேசியாவிற்கு 18 ட்வின் சீட்டர் தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வதா HAL அறிவிச்சிருந்தாங்க. மலேசிய விமானப்படை தற்போது தங்களுடைய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள MiG-29 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்த புதிய 18 விமானங்களை வாங்க இருக்காங்க. மலேசியா சமீபத்துல தான் இந்தியாவுடைய தேஜஸ் விமானத்தை தங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விமானமா அறிவிச்சாங்க. இந்தியாவுடைய தேஜஸ் விமானம் மலேசியாவிற்கு 18 விமானங்களை சப்ளை செய்வதற்கான போட்டியில உலகின் தலை சிறந்த விமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் போட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீனா, ரஷ்யா, சவுத் கொரியா போன்ற பல நாடுகளுடன் போட்டியிட்டு இந்தியாவின் தேஜஸ் விமானம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விமானமா தேர்வாயிருக்கு. மலேசியாவுக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கான இந்த கான்ட்ராக்ட்ல ரஷ்யாவின் சூகோய் விமானங்களையும் பின்னுக்கு தள்ளி இந்திய விமானம் தேர்வாயிருக்கு. இது குறித்து டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவின் சூகோய் விமானங்களை விட தேஜஸ் விமானம் எடை குறைவானது. தேஜஸ் விமானத்தால 8 முதல் 9 டன் எடை கொண்ட வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதே அளவிலான ஆயுதங்களை தான் எடை அதிகமான சூகோய் விமானங்களாலும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் விமானத்தோட முக்கியமான அட்வான்டேஜ் விமானத்தோட வேகம். தேஜஸ் விமானம் எடை குறைவா இருக்கிறதுனால அதிவேகமா பறக்க முடியும். தேஜஸ் விமானத்தால மாக் 1.6 இருந்து மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 1.6 மடங்குல இருந்து 1.8 மடங்கு வேகத்துல இந்த விமானத்தால் பறக்க முடியும். தேஜஸ் விமானத்தால 53,500 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்தியாவின் தேஜஸ் விமானத்தால அதிகபட்சமா 3,200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். தேஜஸ் விமானம் அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா எதிரிகளின் ரடார்னால இந்த விமானத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். தேஜஸ் MK-1A விமானம் ரஷ்யாவின் சூகோய் 30 MKI போர் விமானத்தை விட விலை அதிகமானதுதான். ஆனா தேஜஸ் விமானத்துல அதிநவீனமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் விமானத்துல இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்ட ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை விட அதிநவீனமான உத்தம் ரடார இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கிட்டாங்க. தேஜஸ் விமானத்தால பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இதனால இந்த விமானம் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் தேஜஸ் விமானத்துல மிகவும் கிரிட்டிக்கலான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல மிட் ஏர் ரீஃபியூலிங் பாட் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு யுத்த நேரத்துல விமானத்தை தரை இறக்காமல் டேங்கர் விமான
விமானங்களை கொண்டு விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே எரிபொருள் நிரப்ப முடியும். இப்படி எரிபொருள் நிரப்பக்கூடிய சிஸ்டம் இருக்கிறதுனால விமானத்தால அதிக தூரம் பறக்க முடியும். தேஜஸ் விமானத்துல இந்தியாவில் தயாரிக்கப்படும் உள்நாட்டு ஆயுதங்கள் மற்றும் உலகின் பல முன்னணி நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் ஆயுதங்களையும் இணைத்து பயன்படுத்த முடியும். தேஜஸ் விமானத்துல அதிநவீன பிவிஆர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால எதிரிகளின் விமானம் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே அதை தாக்கி அழிக்க முடியும். தேஜஸ் விமானத்துல ரஷ்ய தயாரிப்பு R-73 ஏர் டு ஏர் மிசைல், இஸ்ரேல் தயாரிப்பு பைத்தான் 5 ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் இந்திய தயாரிப்பு அஸ்த்ரா மார்க் 1 மிசைல் போன்ற பல மிசைல்களை இணைத்து பயன்படுத்த முடியும். இந்த விமானத்துல ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், கிளைட் பாம்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம்ஸ் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல்வேறு காரணங்களால் தான் இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நிலவக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் இந்தியாவிற்கு சாதகமாயிருக்கு. அதாவது ரஷ்யா தற்போது உக்ரைனிடம் சண்டையிட்டு வர்றாங்க. இதன் காரணமா ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கு பல நாடுகள் சிரமப்படுறாங்க. இந்த சிச்சுவேஷனை இந்தியா பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஆயுதங்களை விற்க முயற்சி செய்றாங்க. இரண்டாவது டாபிக், இந்தியாவுடைய முன்னாள் ஏர் சீஃப் அருப்ராகா அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டிற்கு பாம்பர் விமானங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிறது தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரை சர்வீஸ் கமாண்ட். இந்த கமாண்ட் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடியது. இந்தியா ஏதாவது ஒரு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அருப்ராகா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய பாம்பர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் கீழ் வரக்கூடாது. அதை ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் மட்டுமே கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய 40 Su-30 MKI போர் விமானங்கள் தங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்திய விமானப்படை அந்த நேரத்துல தனியாக 40 Su-30 MKI போர் விமானங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டின் கீழ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா தற்போது இந்திய விமானப்படையின் கட்டுப்பாட்டில் இருக்க மிராஜ் 2000 மற்றும் Su-30 MKI போர் விமானங்களை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்த முடியும். இந்திய விமானப்படை இதற்கு முன்பு பிரிட்டன் நாட்டு நிறுவனமான இங்கிலீஷ் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கேன்பரா ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை பயன்படுத்தி வந்தாங்க. இந்த கேன்பரா விமானத்தை ரஷ்யாவின் Mi-27 விமானம் மற்றும் ஆங்கிலோ பிரெஞ்சு விமானமான ஜாக்வார் விமானத்தை கொண்டு ரீப்ளேஸ் செஞ்சாங்க. இதுல Mi-27 விமானம் இந்திய விமானப்படையில் இருந்து ஓய்வளிக்கப்பட்டு விட்டது. தற்போது இந்திய விமானப்படையில் ஜாக்வார் விமானங்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானம் 2034வது வருடம் வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கும். இந்தியாவிற்கு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் மிகவும் அவசியம். எதற்காக அப்படின்னா இந்தியாவின் இரண்டு எதிரிகளான பாகிஸ்தான் மற்றும் சீனா, இந்த ரெண்டு நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கு. சீனாவிடம் HQ-20 அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானம் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானத்தால 8500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் அதிக உயரத்துல பறக்கிறதுனால இந்த விமானத்தை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பது மிகவும் கடினம். சீனா தன்னுடைய HQ-20 பாம்பர் விமானங்களை பயன்படுத்தி இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதற்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவிடம் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் இருக்கணும். அதற்காக தான் திரு அருப்ராகா அவர்கள் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டிற்கு பாம்பர் விமானங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரு அருப்ராகா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து PAK-DA அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் இல்லனா அமெரிக்காவின் நார்த்ரப் குரூமன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட B-21 ஸ்டெல்த் பாம்பர் விமானங்களை வாங்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா என்ன பொறுத்தமட்டில் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை போன்று ஒரு சிறிய அளவிலான பாம்பர் விமானங்களை
ரஷ்யா இல்லனா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கி கொள்ளலாம். ஆனா ஒரு நீண்ட கால திட்டமா இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர் விமானத்தை டெவலப் செய்யணும். அதற்கான வேலைகள்ல இந்தியா ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த வேலைகளை இந்தியா துரிதப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை வெளிநாட்டில் இருந்து வாங்கலாமா இல்ல உள்நாட்டிலே தயாரிக்கலாமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.